புதிய தலைமுறை வாயிலாக உதவி கோரிய 80 வயது மூதாட்டிக்கு ஒரே நாளில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உதவிக்கரம் நீட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 80 வயதான மாடத்தியம்மாள் தனது மகனின் 3 குழந்தைகளை பராமரித்து வருகிறார். அவரது மகன் கணேசன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் இருவரும் பிரிந்த நிலையில் 3 குழந்தைகளை எந்த வருமானமும் இன்றி மகளிர் உதவித்தொகையை மட்டுமே வைத்து பாட்டி மாடத்தியம்மாள் படிக்க வைத்து வருகிறார். எனவே குழந்தைகளின் படிப்புக்கு மாவட்ட நிர்வாகம் உதவிட வேண்டும், அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கிட வேண்டும் என புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த செய்தி புதிய தலைமுறையில் வெளியான ஒரே நாளில் மாடத்தியம்மாள் மற்றும் 3 குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உத்தரவிட்டார். அதன்படி பிறப்புச் சான்றிதழ் உட்பட அனைத்து சான்றிதழ்கள் வழங்கிய மாவட்ட நிர்வாகம் கல்வி மற்றும் வீடு உள்ளிட்ட அத்தியாவசிய உதவியையும் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கு புதிய தலைமுறைக்கும் மாவட்ட ஆட்சியரைக்கும் கண்ணீர் மல்க பாட்டி மாடத்தியம்மாள் நன்றி கூறியுள்ளார். இது எல்லாரும் நான் என்னன்னு தெரியாமல் இருட்டு நடந்தவளை அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணுமே, நன்றியா, பிள்ளையெல்லாம் தெரிலன்னு மாதிரி நினச்சியா, எனக்கு ஒரு வழி காட்டணுமையா, என் பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திக்கு தாய் தாப்ப இல்லாமல் அனாதையா நிற்கியா, நீங்கள் தான் பார்த்துக்கிட்டணுமையா.